إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க விளக்க வகுப்பில், அதாவது இரவு நேரத்தில் ஓத வேண்டிய பிரார்த்தனைகள், அதேபோன்று அல் குர்ஆனிய அத்தியாயங்கள் பற்றி தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய கடைசியில் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப்படும். அவைகளுக்கு பதில் தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். நாம் 3 தர்ஜுமாக்கள் வைத்திருக்கிறோம். அதே போன்று சில நல்ல பயனுள்ள புத்தகங்கள் இருக்கின்றன. பெண்கள் பகுதிக்கு ஒரு தர்ஜுமாவும், ஆண்கள் பகுதிக்கு 2 தர்ஜுமாக்கள், அதே போன்று புத்தகங்களும் இருக்கின்றன. எனவே இன்று இந்த மார்க்க விளக்க வகுப்பில் நாம் உங்களிடம் இரவில் ஓத வேண்டியவை அப்படி என்று சொல்லி என்ன செய்திருக்கிறோம், அந்த தொகுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த தொகுப்பு இதுதான் இன்றைய நமது பாடம். இதில் நாம் முதலாவதாக உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், இரவு நேரத்தை பொறுத்தவரையில் ஒரு மூமினுக்கு மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த இரவை எப்படி வேண்டுமானாலும் கழிப்பார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய மிகவும் ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இரவு நேரம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல வசனங்களில் இரவு நேரத்தை இபாதத்தில் கழிப்பவர்களுடைய சிறப்புகளை சிலாகித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் கூட பல செய்திகள், அதாவது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் எப்படி கழிந்தது, அவர்கள் இரவை எப்படி கழித்தார்கள் என்பது சம்பந்தமாக தனியான நூல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு நேரத்தை கழித்திருக்கிறார்கள். இதில் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மினல் லைலி சாஅ, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, இரவில் ஒரு நேரம் உண்டு. லா யுவாஃபிகுஹா அப்தும் முஸ்லிம் யஸ்அலுல்லாஹ கைரன் இல்லா அதாஹு இய்யா, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் ஹைரை, நன்மையை அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான் என்றால் அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸ், அதாவது இரவு நேரம் என்பது அது துஆவுக்கு நபி அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஹதீஸை நீங்கள் கவனிச்சிங்கண்டா, இதில் நபி அவர்கள் நேரத்தை குறிப்பிடவில்லை. சொன்னார்கள் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு நேரம் உள்ளது என்று தான் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்றால், அப்போ இரவு நேரம் என்பது
துஆவுக்கு பொதுவாக ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்வார்கள், இரவுடைய அதாவது பிந்திய பகுதி, இந்த பிந்திய பகுதியுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வர ஹதீஸ்களை இணைத்து தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் இந்த ஹதீஸில் நாம் நேரடியாக எதை பார்க்க முடியவில்லை என்றால், நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொன்னார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியவில்லை. அதை உங்களுக்கு நான் நினைவூட்டி கொண்டு, இப்போ நாம் இரவில் ஓத வேண்டியவைகள் என்று எடுத்து பார்க்கின்ற போது அதை நாம் பல வகையாக பிரித்து பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவில் தொழுகையில் ஓதக்கூடியவைகள் என்று இருக்கின்றன. இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஓதியவைகள் என்று தனியாக நாம் பார்க்கலாம். இரவு தொழுகையில் நிலையில் ஓதியவைகள், ருக்கூவில் ஓதியவைகள், சுஜூதில் ஓதியவைகள் என்று நாம் ஒரு வகையை பார்க்கலாம். அதே போன்று தொழுகைக்கு வெளியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியவைகள் என்று பார்க்கலாம். அதே போன்று தூங்கச் செல்லும் போது ஓதுபவைகள் என்று பார்க்கலாம். அதே போன்று பொதுவாக தூங்கச் செல்லும் போது என்று இல்லாமல் பொதுவாக வந்தவைகள் என்றும் இருக்கின்றன. அதே போன்று இதில் ஆதாரபூர்வமானவைகள் என்று இருக்கின்றன. அதே போன்று பலவீனமானவைகள், ஆதாரமற்றவைகள் என்றும் நாம் பிரிக்கலாம். அதே போன்று அல் குர்ஆனுடைய சூறாக்கள், துஆக்கள் என்று நாம் பிரிக்கலாம். இப்படியெல்லாம் நாம் பல வகையாக பிரித்து நாம் இதை பார்க்கலாம், இதை நோக்கலாம். என் அருமை சகோதரர்களே, இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது விஷயம், அதாவது நாம் என்ன செய்வோம் என்றால், நாம் அனைவருமாக சேர்ந்து, அதாவது ஒரு தடவை மீட்டிக்கொள்வது. நாம் என்ன செய்வது, உங்களுக்கு இது உங்களுக்கு கையில் வழங்கப்பட்டிருக்குது. நாம் அனைவருமாக சேர்ந்து ஒரு தடவை மீட்டிக்கொள்வது. அதே போன்று அது என்ன பொருளை சொல்கிறது, உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்வது. அதே போன்று அதனுடைய சிறப்பு என்ன, அது தொடர்பாக ஏதாவது சிறப்புகள் சொல்லப்பட்டிருந்தால் அந்த சிறப்பை பார்ப்போம். இதில் முதல் செய்தியாக உங்களுக்கு கொடுக்கப்படுவது, இது புகாரியில் 5009வது செய்தி. அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடையாது, அவங்க வேறொரு சஹாபி. இவங்க யாரு? அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபித்தோழர். இவர்கள் தான் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கரஅ பில் ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை எவர் இரவில் ஓதுவாரோ கஃபதாஹு, அது அவருக்கு போதுமானதாகும். கஃபதாஹுண்டா அது அவருக்கு போதுமானதாகும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதுமானதாகும் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லவில்லை. அவருடைய ரிசுக்க அல்லது அவருடைய ஆரோக்கியம் அல்லது அவருடைய இவ்வுலகம், அவரது மறுமை, இப்படி நபி அவங்க என்ன செய்யல, குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக கஃபத்தாக கொண்டார்கள். அவருக்கு அது போதுமானது என்று சொன்னால், அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது கஃபத்தாஹு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அவர் என்ன செய்வது, பாதுகாக்கக்கூடியது. போதுமானது என்றால் ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு. கஃபத்தாஹு மினல் ஆஃபாத்தி வஸ்ஸூ, அவருக்கு என்ன, அதாவது அவருக்கு துன்பங்கள், அதே போன்று இடையூறுகள், இப்படியான ஆபத்துகள் வருவதை விட்டு அவருக்கு அதில் பாதுகாப்பு இருக்கிறது. அதே போன்று அவருடைய எல்லா வகையான விஷயங்கள், அவருடைய எல்லா வகையான நன்மையான விஷயங்களையும் போதுமாக்கக்கூடியது என்பதுதான் இதனுடைய விளக்கம். அப்போ இந்த விளக்கத்தில் அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க ஃபீ லைலத்தின், எவர் இரவில் ஓதுவாரோன்னு தான் சொல்றாங்க, இரவில். அப்போ நாம் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, அதாவது தூங்கும் போதுதான் ஓதுவது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. தூங்கும் போதுதான் இதை ஓத வேண்டும் என்பது அல்ல. இதை நீங்கள் மகரிபுக்கு பிறகு என்ன செய்யலாம், இதை ஓதலாமே. இரவில் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவில், எவர் இதை இரவில் ஓதுவாரோ. அப்போ எனவே ஒரு மகரிபு தொழுதலின் பிறகு இரவுடைய ஆரம்பத்தோடு என்ன செய்யலாம், இதை ஒருவர் ஓதலாம். எனவே நாம் அதை எவ்வளோ முன்கூட்டி ஓதுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன, அதில் பாதுகாப்பு இருக்குது, சிறப்பு இருக்குது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இப்போது நாம் இந்த வசனத்தை அனைவருமாக சேர்ந்து கொஞ்சம் நாம் மீட்டிக்கொள்வோம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு
بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இப்போ நாம் இதை ஓதும் போது இதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு 10 நன்மைகள் கிடைக்கின்றன. ஏன்? இது குர்ஆனுடைய துஆக்கள். இது அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய துஆக்கள். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் இதை ஓதினோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை நன்மை? சுப்ஹானல்லாஹ், 10 நன்மைகள் நமக்கு எழுதப்பட்டு விட்டன. அப்போ எனவே இந்த துஆவை பொறுத்தவரையில் இந்த துஆ என்பது இந்த வசனங்கள் துஆவை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதை நாம் இரவில் ஓதுவது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஈடேற்றத்துக்குரிய வசனங்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கஃபதாஹு, அது அவருக்கு போதுமானதாகும் என்றால் எல்லா வகையான விஷயங்களையும் அது உள்ளடக்கும். இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருளை நாம் சுருக்கமாக எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது அல்லாஹு தாலா எதை இறக்கி அருளினானோ அதை அந்த தூதர் நம்பிக்கை கொண்டார். முதலாவது யார் அதை நம்பிக்கை கொண்டார்? தூதர். அப்போ எனவே நாம் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறோம் என்றால் அதில் முதலாவது நமக்குள் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்போ நாம் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல போகிறோம், மக்களுக்கு நாம் மார்க்கத்தை தெளிவுபடுத்த போகிறோம் என்றால் முதலில் அதில் நமக்கு என்ன உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அது மக்களுடைய உள்ளங்களில் தாக்கம் செலுத்தும். மக்களுடைய உள்ளங்களில் தாக்கம் செலுத்துவதாக இருந்தால் முதலில் அதை பிரச்சாரம் செய்வருடைய உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவரே சந்தேகத்தில் சொல்கிறாருண்டா, அது மக்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. அல்லது அவர் என்ன செய்கிறாரு, அவரே அந்த விஷயங்களை அவர் நடைமுறைப்படுத்தாமல் செயல்படுத்தாமல் மக்களுக்கு சொல்வாருண்டா, அது எந்த ஒரு எஃபெக்டையும் அது என்ன செய்யாது, கொடுக்காது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை அவர் நம்பிக்கை கொண்டார், அவர் ஈமான் கொண்டார் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று மூமீன்கள் நம்பிக்கை கொண்டார்கள். மூமீன்களுடைய சிறப்பே அதுதானே. மூமீன்களுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் எவற்றை நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்வானோ அவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள், மலக்குகளை நம்பிக்கை கொண்டார்கள், அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொண்டார்கள், அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் தூதர்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்ய மாட்டோம், வேறுபடுத்தி பாகுபாட்டை எல்லாம் ஏற்படுத்த மாட்டோம், பிரித்தெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்? அவர்கள் அனைவரும் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள். இது நமக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய உயரிய பண்பாடுகள். அது மாத்திரமல்ல, மூமின்கள் சொல்வார்கள் சமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். நறுமை சகோதரர்களே, இது நம்மிடம் இருக்க வேண்டிய உயரிய பண்பு. என்ன? அதை மூளையில போட்டு அலசி பார்த்து தான் அதன் பிறகுதான் நாங்கள் என்ன செய்வோம், கட்டுப்படுவோம் என்றால் அது மூமின் அல்ல. ரப்பிடமிருந்து வந்ததா, அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியது அது அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, ஆதாரபூர்வமானதா, அதை உறுதிப்படுத்திவிட்டால் நாம் கட்டுப்பட்டு விட்டோம். சமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். அப்ப இந்த பண்பு எமக்குள் வளர்ந்து கொள்ள வேண்டும். நபிமார்களிடம் இந்த உயரிய பண்பு இருந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான், உமது தடியால் என்ன செய்வீராக, அதாவது கடலில் அடிப்பீராக என்று சொன்னால் அவங்க பகுத்தறிவில் போட்டு பார்த்து, அதாவது சாத்தியமாகுமா அப்படி அவர்கள் அப்படி அவங்க செய்தார்கள். ரப்புடைய கட்டளை வந்தது, உடனே அடித்தார்கள். இதுதான்
மூமின்களுடைய பண்பாக நபிமார்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ் சொல்கிறான் ஃபபிஹுதாஹு முக்ததி, நபிமார்களை எல்லாம் சொல்லி வந்து சொல்கிறான் அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் குர்ஆன்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நாம் ரப்பிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஒஃப்ரானக், நாம் யாரிடம் மன்னிப்பு கேட்கிறோம்? உன்னிடம் தான் நாம் மன்னிப்பை கேட்கிறோம். எமது இரட்சகனே, எமது மீளுதல் உன்னிடம் தான் இருக்கிறது. அடுத்த வசனத்தை எடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு நஃப்ஸுக்கும் அல்லாஹு தாலா சுமக்க முடியாத ஒரு சுமையை அல்லாஹு தாலா சுமத்துவது கிடையாது. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரப்பிடமிருந்து வரக்கூடியது நமக்கு செயல்படுத்த முடியுமானவைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவரவர்கள் சம்பாதித்தவைகள் அவரவர்களுக்குரியது என்பதை நாம் புரிய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நமது பலவீனத்தை உணர்ந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி துஆவை சொல்லித்தாராம் பாருங்க. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, நாம் மறதியாக தவறுதலாக செய்த விடயங்களில் எம்மை பிடித்து விடாதே. ரப்புக்கு தெரியும் நமது பலவீனம் என்ன, நமது பலவீனம் என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் அறிந்து வைத்திருக்கிறான். அதே போன்று எமக்கு சுமக்க முடியாத சுமையை எம் மீது சுமத்தி விடாதே. எமக்கு சுமக்க முடியாத ஒரு சுமையை எம் மீது சுமத்தி விடாதே. எம்மை மன்னிப்பாயாக, எமக்கு அருள் புரிவாயாக. நீதான் எமது பாதுகாவலனாக பொறுப்பாளனாக இருக்கிறாய். அதாவது காபிர்களுக்கு எதிராக எமக்கு உதவி செய்வாயாக. அழகான துஆ. இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவுல ஓதி வந்தீங்கடா, இது ஒரு பெரும் பாக்கியம். இதை உண்மையில் ஒவ்வொரு இரவிலும் ஓதி வரக்கூடியவர் பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர். ஏன்? அவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்ட, அவ்வளவு அழகான செய்திகளை கொண்ட ஒரு துஆவாக இது இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களை, இன்றைய வகுப்பிலிருந்து நாம் இந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? அதாவது இதன் பிறகு நான் இதை ஒவ்வொரு இரவும் ஓதி வருவேன். இதை நான் ஓதுவதை விடமாட்டேன். ஏன்? அவ்வளவு சிறந்தது, அவ்வளவு அழகான இந்த துஆல பாருங்க. அதாவது எம் மீது சுமக்க முடியாத சுமையை சுமத்தி விடாது என்று ஒவ்வொரு நாளும் ஓதும் போது சுப்ஹானல்லாஹ், அவர் என்ன செய்யப்படுவார்? அப்படியான நிலைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார். ஏன்? அவர் ரப்பிடத்திலே அதை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் சுருக்கமாக விளங்க வேண்டியது என்ன? இதை நாம் இரவு ஆரம்பித்து விட்டாலே இதை ஓதலாம். இது தூங்கும் போது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒன்று அல்ல, இரவில் ஓதுவதற்கு சொல்லி தந்தது. சரி, அடுத்த செய்திக்கு நாம் வருவோம். அடுத்த செய்தி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு முன்னால இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது புகாரியில் 5015வது செய்தி. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கு கொடுத்த செய்தி இல்லது, வேறு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது புகாரில் வருது 5015வது செய்தி. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களில் யாருக்கு முடியாது ஒரு இரவில் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதுவதற்கு? குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்களில் யாருக்கு முடியாது என்று கேட்கிறார்கள். அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் சிரமமாக இருந்துச்சு. குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி ஓதுவதா என்பது அவங்களுக்கு என்ன, அது ஒரு கஷ்டமான ஒன்றாக இருந்தது. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, எம்மில் யாருக்குத்தான் அது முடியும் யார் சொல்லலாம், நம்மில் யார் தான் அதற்கு சக்தி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது சூரத்துல் இஹ்லாஸை நீங்கள் ஓதுவது. சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை நீங்கள் ஓதுவது என்ன சிறப்பு? குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதியை ஓதிய சிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஹதீஸ் எங்கே வருது? புகாரியில் வர செய்தி. இதில் புகாரில் வர செய்தி. எனவே சூரத்துல் இஹ்லாஸை நீங்கள் பொதுவாக இரவில் ஓதலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி நாங்கள் சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்களை இரவில் நமக்கு ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களோ, அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸை நீங்கள் இரவு ஆரம்பித்து விட்டாலே ஓதலாம். ஏன்? இந்த ஹதீஸ் சொல்வது அதைத்தான். இரவில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவில் உங்களை யாருக்கு ஓத முடியாதுன்னு கேட்குறாங்க. குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை. எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த சுன்னா இன்று நம்மில் பலரிடம் இல்லை. இந்த சுன்னா நாங்கள் எத்தனை பேர் செயல்படுத்துகிறோம்? அதாவது இரவுல குல்லு அல்லாஹ் அஹத் ஓதக்கூடிய சுன்னா எத்தனை பேர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்? ரசூலுல்லாஹ் இதை ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க. இது ஆர்வப்படுத்தி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், அதுவும் அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்கிட்ட காலையில் ஒருத்தர் வாரார். வந்து இரவில் ஒருத்தர் வந்து சூரத்துல் இஹ்லாஸ் அவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறத அவருக்கு செவிமடுத்திருக்கிறார். தொடர்ந்து என்ன செய்திருக்கிறார்? திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார். அப்போ இதை செவிமடுத்து விட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட முறையிடுகிறார். அதை அவர் குறைத்து மதிப்பிட்டது போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு தோன்றுது. அவர் அப்படி ஓதியதை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு குறைத்து மதிப்பிட்டு முறையிடுவது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்தார்கள்.
உணர்ந்து விட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன், அது குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரில 5013. அப்ப அவரும் இரவுல தான் ஓதி இருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? இரவுல தொடர்ந்து ஓதி இருக்கிறார், திரும்ப திரும்ப. அப்ப என்ன, இரவில் அதை திரும்ப திரும்ப ஓத முடியுமான ஒரு அத்தியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு வரும். அப்ப நாங்கள் இந்த செய்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொன்னது, எக்ஸ்ட்ரா செய்தி என்ன சொல்லுங்க? இரவில் நீங்க சூரத்துல் இஹ்லாஸ் என்ன செய்யலாம்? அதிகமாக ஓதலாம். ஆர்வப்படுத்தப்பட்ட ஒரு வணக்கம், ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் இதில் உங்களுக்கு இரண்டாவதாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒருவர் தனது படுக்கையில், அந்த படுக்கையுடைய விரிப்பு, அந்த கட்டில் படுக்கையில் அவர் உட்கார்ந்து, இதில் ஹதீஸ்ல வார வாசம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஊதுறது தான் வருது. முதலில் என்ன செய்வாங்க? அந்த இரு உள்ளங்கைகளிலும் ஊதுவது தான் வருது. இரு உள்ளங்கைகளிலும் ஊதி, அதன் பிறகு சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், அதே போன்று சூரத்துல் நாஸ், இந்த 3 அத்தியாயங்களையும் என்ன செய்வது? ஓதி அவர் தனது முழு உடலிலும் தடவுவது, தனக்கு இயன்றவரை எங்கெல்லாம் தடவிக்கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் அவர் என்ன செய்வார்? அப்படி தடவிக்கொள்வார். இவ்வாறு 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எத்தனை முறை? 3 முறை செய்யப்பவர்களாக இருந்தார்கள் என்பது செய்தி. அப்ப எனவே இந்த ஹதீஸ் அடிப்படையில் நாம் 3 குல் சூறாக்கள் அவசரமாக மீட்டிக்கொள்வோம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس மினல் ஜின்னதி வன்னாஸ். அப்போ நீங்கள் முதலாவதாக இப்படி என்ன செய்வதென்றா, ஓதிக்கொள்வது. ஓதிவிட்டு இந்த 3 சூறாக்களையும் ஓதிவிட்டு முழு உடலில் நாங்கள் இயன்றவரை நாம் தடவுவது, 3 முறை தடவிக்கொள்வது. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் போன்றவர்கள் என்ன செய்யலாம்? ஓதிவிட்டும் ஊதிக்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸுடைய நேரடி வாசகத்தை பார்த்தீங்கன்னா ஊதுறது தான் முதலாவதாக என்ன செய்கிறது, இதில் இடம்பெறுகிறது. அப்போ இது நாங்கள் இதில் இதில் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2வது விஷயமாக இதில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். புரியுதா? இது 2வது விடயம். அடுத்ததாக 3வது விடயத்தை நாம் பார்ப்போம். 3வது விஷயம், எனவே இந்த 3 சூறாக்களும் மிக சிறந்த சூறாக்கள். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஃபலக்ல எல்லாம் பாதுகாப்பு தான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய அம்சங்கள் தான் இருக்குது. சூரத்துல் நாஸ்ல எடுத்தீங்கன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இந்த பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ எனவே அதில் முழுமையான பாதுகாப்பை தான் நாம் அதில் என்ன செய்கிறோம்? அதில் ஓதுறோம். அப்போ எனவே அல்லாஹுடைய வார்த்தைகள் என்று சொல்லும்போது, அல்லாஹுடைய குர்ஆன் என்னும் போது ஷைத்தான் நெருங்க மாட்டான். 3வதாக நாம் இதில் உங்களுக்கு கொடுத்திருப்பது, அதாவது நாம் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வது. இந்த ஆயத்துல் குர்சி தொடர்பான ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், பிரபலமான ஹதீஸ். யாருடைய ஹதீஸ் நாங்கள் சொல்லுவோம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, அதாவது ஷைத்தானே சொல்லிக் கொடுத்த ஒரு விடயம். ஷைத்தானே என்ன சொல்லிக் கொடுத்த ஒரு விடயமாக அது இருக்கிறது. ஷைத்தான் சொல்லிக் கொடுத்ததுக்காக மார்க்கமாகவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்ன செய்தார்கள்? அதை அங்கீகரித்தார்கள். அப்ப இதை நாம் ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? இதை ஒரு இரவில் இதை ஓதுகிறார், தூங்குவதற்கு முன்னால் இதை ஓதுகிறார், அதன் மூலம் கிடைக்கும் சிறப்பு என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு வானவர் பாதுகாப்புக்காக நியமிக்கப்படுவார். புரியுதா? அதாவது காலையாகும் வரை ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. ஏன்னா எங்கு வானவர் வருவாரோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுவான். வானவர் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டவுடன் ஷைத்தான் என்ன செய்வான்? அங்கிருந்து விரண்டு ஓடி விடுவான், ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. அப்ப இந்த பாதுகாப்பு என்பது சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு என்னது, பணத்தை கொடுத்து ஒரு செக்யூரிட்டியை போட்டால் கூட இப்படி பாதுகாப்பு கிடைக்காது. இது என்ன, நாங்கள் ஒரு நிமிஷம் நமக்கு போகாது ஆயத்துல் குர்சி ஓதுவதற்கு. ஆனால் என்ன செய்ய மாட்டான்? ஷைத்தான் அதை ஓத விட மாட்டான். அவன் சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்வான்? அவன் தான் சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்தா அவன் என்ன செய்ய மாட்டான்? அதை எப்படி தடுக்கிறதுக்குரிய வழியை தான் அவன் பார்ப்பான். இதை ஓத விடாமல் அவனை எப்படி தடுப்பது என்று நிறைய பேர் என்ன, அவங்களோட மொபைல்களில் பிஸியாக அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி தானே?
மொபைல்கள் இருக்குது, ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் இவைகளை பார்த்துக்கொண்டு அப்படியே தூங்கக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் ஓதுறது என்பது சிலருடைய வாழ்க்கையில் மிக குறைவாக இருக்குது. அப்போ ஆயத்துல் குர்சி என்பது சுப்ஹானல்லாஹ் மிக அற்புதமான ஒரு வசனம், குர்ஆனில் மகத்தான வசனம். அதை நாம் ஒரு தடவை மீட்டிக்கொள்வோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இது அல் குர்ஆனுடைய மகத்தான வசனம், மகத்துவமிக்க வசனம். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அல்லாஹுடைய உயர்ந்த பண்புகளை, அல்லாஹுடைய உயர்ந்த திருநாமங்களை, அதாவது வணங்கப்படுவதற்கு தகுதியான வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவனுக்குரிய தகுதிகளும் அவனுக்குரிய பண்புகளும் சொல்லப்படுகின்றன. அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவன் என்றென்றும் நிலையானவன், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, அவனுக்கு ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது. வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவைகள். அவனுடைய அனுமதியின்றி எவனுக்கும் அவனிடத்தில் பரிந்துரை செய்ய முடியாது. அதே போன்று அவன் அவர்களுக்கு முன்னால் உள்ளவைகள், அவர்களுக்கு பின்னால் உள்ளவைகள் எல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் நாடியவைகளை தவிர அவர்கள் என்ன செய்ய முடியாது, அவர்கள் அறிய முடியாது என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவனுடைய குர்சி என்பது வானங்கள் பூமியை விட விசாலமானது. இந்த வானங்கள் பூமியை அவற்றுக்கு மத்தியில் உள்ளவைகள் இவைகள் எல்லாம் நிர்வகிப்பதில் அவனுக்கு எந்த ஒரு சோர்வும் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் கிடையாது. அவன் மிக உயர்ந்தவனாக மகத்தானவனாக இருக்கிறான். இது அருமையான சகோதரர்களே, இதில் நாம் இரவில் தூங்கச் செல்லும் போது ஓத வேண்டிய முக்கியமான ஒரு வசனம், மிக மிக முக்கியமான ஒரு வசனம். எனவே அடுத்ததாக என் அருமை சகோதரர், நான்காவதாக இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பது என்னென்னு சொன்னால், ஒருவர் தனது விரிப்பை தட்டிக்கொள்வது, விரிப்பை உதறிக்கொள்வது, அந்த நேரத்தில் பிஸ்மில்லா சொல்வதற்கும் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது. அதன் பிறகு ஓத வேண்டிய துஆவாக இங்கு கொடுக்கப்படுகின்ற துஆ, நாம் ஒரு முறை அதை நாம் மீட்டிக்கொள்வோம். பிஸ்மிக ரப்பி வவஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி ஸாலிஹீன். இதில் சில ரிவாயத்துகளில் பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் என்று வரும். அப்படி நீங்கள் பாடமாக்கிருந்து அப்படி ஓதலாம், அப்படி ஹதீஸில் வருது பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். ஒரு ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா சுபஹானக அல்லாஹும்ம ரப்பியனும் வருது. பிஸ்மிக அல்லாஹும் என்பதற்கு பதிலாக சுபஹானக அல்லாஹும்ம ரப்பி, அப்படி நீங்கள் மனமிட்டிருந்து அப்படி ஓதலாம். ஏன்னா அப்படி ஒரு ரிவாயத்து இருக்குது, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பி என்று நீங்கள் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. இதில் நீங்கள் பாருங்கள், சுபஹானல்லாஹ், நாம் அல்லாஹுடைய பெயர், அவனுடைய திருநாமத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், இரட்சகனே உனது திருநாமத்தை கொண்டுதான் நான் என்ன செய்கிறேன், எனது விழாவை தரையிலே வைக்கிறேன், அந்த விரிப்பிலே வைக்கிறேன், உனது பெயரை கொண்டு, உனது பெயரை கொண்டு என்று நாம் சொல்கிறோம். அதை உயர்த்துவதும் உனது பெயரை கொண்டேதான். நான் அந்த தூக்கத்தில் எழுவதும் உனது பெயரை கொண்டுதான். எனது உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ அருள் புரிவாயாக. எனது உயிர், அதை நீ வைத்து கொண்டால், அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான், மரணிக்கின்ற போதும் தூங்குகின்ற போதும் உயிரை கைப்பற்றுவது யார் தான், அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் உயிரை கைப்பற்றுவது. அந்த உயிர், அதை நீ உன்னோட வைத்து கொண்டால் அதற்கு அருள் புரிவாயாக. அதை நீ வைன் அர்ஸல்தஹா, அதை நீ அனுப்பினால் அதை நீ பாதுகாப்பாயாக. எதிலிருந்து பாதுகாப்பாயாக, பாவங்களிலிருந்து, பாவமான விடயங்களிலிருந்து அதை நீ பாதுகாப்பாயாக. உனது சாலிகான அடியார்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ அது போன்று பாதுகாப்பாயாக. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கலாம். மௌத்தானவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், ரஹிமஹுல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. உயிரோடு உள்ளவங்களுக்கு ஹஃபிதஹுல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக. அப்போ இந்த துஆவிலிருந்து அந்த ஹிக்மத் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்பதை நாம் விளங்க முடிகிறது. இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா.
சில ரிவாயத்தில் எப்படி வருது, முஸ்லிம் ஒரு ரிவாயத்தில் இப்படியும் வருது, ஃபஇன் அஹ்யைத நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா என்றும் ஒரு ரிவாயத்து இடம்பெறுகிறது. அப்போ எனவே இது இதில் நான் கவனிக்க வேண்டிய 4வது விஷயம், அழகான ஒரு துவா. பாருங்கள் எவ்வளோ அழகான துவான்னு பாருங்கள். எனது உயிரை நீ என்ன செய்யாய், அது திருப்பி அனுப்பப்படலை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தூக்கம் என்பது என்ன, அது ஒரு மவுத், ஒரு சிறிய மரணம். அது தூக்கம் என்பது என்ன, ஒரு சிறிய மரணம். அந்த உயிர் திருப்பி அனுப்பப்படவில்லை என்றால் என்ன, யாழ்தான் நீ அதற்கு நீ அருள் புரிவாயாக. அதே போன்று அந்த உயிரை நீ உலகத்துக்கு எனக்கு திருப்பி அனுப்பினால் பாவங்கள் பாதுகாப்பாக நீ அதை வைத்துக்கொண்டால் அருள் புரிவாயாக என்பது இதில் 4வதாக கொடுக்கப்படக்கூடிய துவா. அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், 5வதாக இதே போல் ஒரு என்ன, தனது அந்த படுக்கையில் விரிப்பில் அவர் இருந்து கொண்டு ஓதக்கூடிய துவாவாக இங்கே கொடுக்கப்படுகிறது. அதை நாம் ஒரு தடவை மீட்டுக் கொள்வோம். அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி, அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா லக மமாத்துஹா வ மஹ்யாஹா இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா வ இன் அமத்தஹா ஃபக்ஃபிர் லஹா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. இந்த துவாவை நீங்கள் எடுத்து பாருங்க. இதிலும் நாம் ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன கேட்கிறோம், என்ன சொல்றோம், ஹலக்த நஃப்ஸி, நீ தான் என்னை எனது உயிரை படைத்தாய். என்னை படைத்தது யார், எனது நஃப்ஸை படைத்தது, எனது உயிரை படைத்தது நீதான், என்னை படைத்தாய். அதே போன்று நீயே அதனை என்ன செய்கிறாய், கைப்பற்றிக் கொள்கிறாய். அந்த தவஃபாஹா, அதை கைப்பற்றிக் கொள்வது யார் தான், நீதான் அதை கைப்பற்றிக் கொள்கிறாய். லக மமாத்துஹா வ மஹ்யாஹா, அதன் இறப்பும் வாழ்வும் உனக்கே உரியது. அதன் இறப்பும் வாழ்வும் யாருக்குரியது, உனக்குரியது. அதை நீ வாழச் செய்தால், அதை நீ வாழ வைப்பாய் என்றால் அதை பாதுகாப்பாயாக, பாவங்களிலிருந்து அதை பாதுகாப்பாயாக. அதை நீ என்ன செய்ய, நீ கைப்பற்றி கொண்டால், அதை நீ மரணிக்க செய்து விட்டால் நீ அதை மன்னிப்பாயாக. ஃபக்ஃபிர் லஹா. அழகான கடைசி வார்த்தை பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. இந்த துவாவுக்கு நிகராக ஒரு துவா இல்லை, இந்த துவாவுக்கு நிகராக ஒரு துவா இல்லை. ஏன், இதில் நாம் கேட்பது ஆஃபியத்தை கேட்கிறோம். ஆஃபியத் என்பது என்ன, ஆஃபியத் என்பது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கும். இந்த உலகத்துடைய மறுமையுடைய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் ஆஃபியா. இந்த ஆஃபியத் என்ற வார்த்தை என்ன, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு இடத்துல, சலுல்லாஹ் அல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்க ஆஃபியத்தை கேளுங்கள். அப்ப இந்த ஆஃபியத் என்பது சுப்ஹானல்லாஹ் எல்லா நன்மைகளையும் ஈடேற்றங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் 6வதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதில் ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமில் 7063. அதே போல் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6320, ஆயத்துல் குர்சி புகாரில் 3275. புரியுதா? அதே போன்று அந்த சூரத்துல் இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் புகாரில் 5017. இப்போ 6வதாக நாங்கள் பார்ப்பது, ஒரு வலப்பக்கமாக சாய்ந்து படுத்து வலப்பக்கமாக அவர் அதில் என்ன ஓதுவார் என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிறிய துவாவாக இருந்தாலும் மிக அழகான ஒரு துவா. அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அஸு இபாதக், அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அஸு இபாதக். இந்த துவாவை பொறுத்தவரையில் இதில் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்கிறோம் என்றால், உனது தண்டனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. கினி அதாபக், உனது தண்டனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. யௌம தப்அஸு இபாதக், உனது அடியார்களை நீ எழுப்புவாயே, உனது அடியார்களை எழுப்பக்கூடிய அந்த நாளில். வேறு சில ரிவாயத்துகளில் யௌம தஜ்மஉ இபாதக், தஜ்மவுன்னு என்ன, ஒன்று சேர்ப்பாவை, அந்த நாளில் இன்னும் ஒரு தஜ்மவுண்ட வாசமும் வருது. அப்போ இந்த துவாவை பொறுத்தவரையில் இந்த துவா சம்பந்தமான ரிவாயத்துகளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 முறை ஓதுவது என்று வரக்கூடிய ரிவாயத் பலவீனமானது. ஒரு செய்தி இதில் வருது, எப்படி வருதுன்னு சொன்னால் 3 முறை ஓதக்கூடிய ஒரு ரிவாயத்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூதில் வருது. அந்த 3 முறை என்ற ரிவாயத் என்ன, பலவீனமானது. எனவே இது இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. மொத்தம் 4 பேர் அறிவிக்கிறாங்க. 4 பேரில் அந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அறிவிப்பில் 3 முறை வருது. அந்த ரிவாயத்து பலவீனமானது. அதே போன்று இதே துவாவை நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் ஒரு ரிவாயத்தில். வேற எங்கே இது ஓதலாம், வேற எங்கே இது ஓதிக்கிறாங்கன்னு சொல்லாங்க. இந்த துவாவை சொல்லுங்க, இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதிய வேற சந்தர்ப்பம், தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு, தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு என்ற ஒரு ரிவாயத் முஸ்லீமில் வருது, முஸ்லீமில் ஒரு ரிவாயத்தில் இடம்பெறுகிறது. அப்போ எனவே இந்த ரிவாயத்து என்ன, இரவில் தூங்க செல்லும் போது நாம் என்ன செய்வது, இதை ஓதுவது. அதான் ஒரு சிறிய
சிறிய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ ஒரு அற்புதமான துஆன்னு பாருங்கள். இதை நாங்கள் எளிதாக மரணமிட்டுக் கொள்ளலாம். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தபஅஸு இபாதக். நாம் அதை கொஞ்சம் மீட்டும் போது நாம் மரணமிட்டுக் கொள்ளலாம். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தபஅஸு இபாதக். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதில் 7ஆவதாக கொடுக்கப்படுகின்ற அந்த துஆ, இந்த செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதாவது தன்னுடைய அந்த கன்னத்தை, இந்த கன்னத்துடைய வலப்பக்கத்தை இங்கே வைப்பாங்க, இந்த வலது கையுடைய உள்ளங்கையில் என்ன செய்வார்கள், வைத்தவர்களாக இதை ஓதுவாங்கன்னு வருது. என்ன துஆ? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சொல்லுங்க பாபா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சில ரிவாயத்துகளில் மாற்றமாகவும் வருது. உதாரணமாக பிஸ்மிக அமூத்து வாஹியான்னு வருது, பிஸ்மிக அல்லாஹும் அமூத்து வாஹியான்னு வருது. இதில் நீங்கள் எந்த முறையை பாடமிட்டிருக்கீங்களோ அதை ஓதிக்கோங்க, எந்த முறையில் நீங்கள் மரணமிட்டிருக்கோ அதை ஓதிக்கோங்க. அந்த ரிவாயத்தெல்லாம் வருது, புரியுதான் சொல்கிறது. அப்போ இந்த துஆவை பொறுத்தவரையில், இந்த துஆவில் நாம் என்ன என்றால், யா அல்லாஹ் உனது பெயரை கொண்டு, உனது திருநாமத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன், நான் மரணிக்கிறேன். அமூத்துன என்ன, நான் மரணிக்கிறேன். ஓ அஹ்யாண்ட என்ன, நான் மறுபடியும் உயிர் தெழுகிறேன். அப்போ கொஞ்சம் நாங்கள் இந்த துஆவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இரவில் தூங்கச் செல்கின்ற ஒருவன் பாவத்தோடு தூங்கி செல்லலாமா? ஒருத்தன் இரவில் தூங்க செல்லும் போது சினிமாவை பார்த்தவனாக தூங்க போகிறான். என்ன, கையில் ரிமோட், சினிமாவை பார்த்த நிலையில் அல்லது இசையை கேட்ட நிலையில். சிலர் சொல்கிறான், எனக்கு இசையை கேட்டால் தான் தூக்கம் வரும், இசை இல்லாமல் தூக்கம் வராது என்கின்ற அளவுக்கு சிலருடைய நிலை இருக்குது. அப்போ அந்த தூக்கம் என்பது ஒரு மவுத், அமூத்து, நான் மரணிக்கிறேன் அந்த துஆவில் நான் சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அன்பிற்குரிய நறுமையான சகோதரர், அந்த நேரத்தில் ஒருத்தன் பாவத்தோட போகலாமா? பாவம் செய்த நிலையில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு அப்தின் யுபஅஸு அலா மா மாத அலைஹி. ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணித்தானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். ஒவ்வொருவனும் எப்படி மரணித்தானோ, அவன் இறை நினைவோடு மரணித்தால் இறை நினைவோடு எழுப்பப்படுவான். அவன் இறை நினைவு இல்லாமல் மரணித்தானா, பாவத்தில் மரணித்தானா, கேவலமாகத்தான் எழுப்பப்படுவான். பார்க்குறோமா இல்லையா? வட்டியை சாப்பிட்டவன் எப்படி எழுப்பப்படுவான் என்று குர்ஆன் சொல்லுது. பைத்தியம் பிடித்தவனாக, ஷைத்தான் பிடிக்கப்பட்டவனாக எழுப்பப்படுவான்னு பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் வருது எச்சரிக்கைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துஆ நமக்கு பரிச்சயமான ஒரு துஆ. நிறைய பேர் நாங்கள் ஆரம்பத்தில் நினச்சிருந்தோம் இந்த ஒரு துஆ மட்டும்தான் தூங்கும் போதுன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். தூங்கும்போது சொல்லக்கூடிய துஆ இந்த ஒன்று மட்டும் தான் நினச்சிருந்தோம். ஆனால் எத்தனை ரிவாயத் வருதுன்னு பாருங்கள். சுமார் எத்தனை துஆக்கள் ரசூல் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சஹாபாக்களுக்கு நபித்தோர் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்ததாக இதில் நாம் பார்க்க போவது 8வது செய்தி. 8வது செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நாம் சுப்ஹானல்லாஹ் என்பதை 33 தடவை சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நாம் 33 தடவை சொல்வது, அல்லாஹு அக்பர் என்பதை 34 தடவை சொல்வது. இதை ரசூலுல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? மாஷா அல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவனிடம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அருமை மகளார். அவர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க அதாவது அவங்களோட வேலைகள், அந்த வேலைகளை செய்ய முடியாத சிரமத்தில் இருக்கிறாங்க. அந்த கடுமையான சிரமம் எந்த அளவுக்கு, அந்த வேலைகளின் காரணத்தால் அவங்களோட கையிலெல்லாம் கொப்பளங்கள் வெளிப்படுகின்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ சிரமமான வேலைகள். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்காக வராங்க? அதாவது சில அடிமைகள் இப்படி வந்திருப்பதாக கேள்விப்பட்டு யாராவது அதில் ஒரு பணியாளனாக அவங்களோட பணிக்காக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தனது தந்தையிடம் கேட்கலாம் என்று தான் வருகிறார்கள். ஆனால் ரசூல் அங்கே இருக்கல, செய்தியை எத்தி வச்சுட்டு போகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதுக்காக நான் வந்தேன், என தந்தையிடம் சொல்லுங்கள். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ வாரி வாரி வழங்கினார்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தனது மேலாடையை கடுமையாக இழுத்து, யா முஹம்மதே உதவி செய்வீராக என்று கேட்டவர் கூட ஒட்டகத்தை வழங்கினாங்க. எப்படி தானே? முஹம்மதே என்று, அதாவது அநாகரிகமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து அவங்களோட மேலாடையை கடுமையாக இழுத்து அந்த அடையாளங்கள் கூட அவனோட மேனியில் வெளிப்பட்டது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவனுக்கு ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களோட அருமை மகளார் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ நேசித்தாங்க தனது அருமை மகளை, எந்த அளவுக்கு நேசித்தார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. அவங்க இருவரும் தூக்கத்தில் இருக்கும்போது அங்கே போகிறாங்க. அங்கே போய் என்ன சொல்கிறார்கள், அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை சொல்லுங்கள், இது அதை விட ஹைர், நன்மையானது. அப்போ எனவே இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கலாம். என்ன, அதாவது திக்ர்கள் என்பது, அதாவது மறுமையுடைய நன்மைகள் என்பது மட்டுமல்ல, உலகியல் ரீதியாக நமது உடலுடைய சிரமங்களை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இந்த திக்ருக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கலாம்.
அந்த உடலுடைய சிரமங்கள் விலகும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நானும் நீங்களும் விளங்கலாம். அப்போ சுப்ஹானல்லாஹ், உள்ளத்துக்கு மட்டுமல்ல அது நிம்மதி, நமது உடலுக்கும் அது என்னதான், அது சுகத்தை தரக்கூடியது திக்ர். இதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். அப்போ எனவே இதில் நாங்கள் தொழுகையில் போன்று இல்லை, இதில் ஒரே ஒரு முறை தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. தொழுகையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் 33க்கு பிறகு 100க்கு நாங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லுவோம். அப்படி ஒரு முறை இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான். என்ன, அல்லாஹ் அக்பர் 34 என்ற ரிவாயத் தான் இதில் இருக்குது. அப்போ இதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை நாம் சொல்லிக்கொள்வது, எத்தனை பேர் நாங்கள் இதை சொல்லி தூங்குகிறோம் என்றது தான் இப்போ முக்கியமான கேள்வி. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது, இதை செய்துவிட்டு தூங்குகிறோம். அடுத்ததாக 9வதாக நீங்கள் இதில் பார்க்குறீங்க சொன்னால், 9வது விஷயம், வலப்பக்கமாக சாய்ந்து ஒருவர் படுத்தவராக ஓத வேண்டிய துவாவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். அதாவது அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்த் வ ரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر. இதுவும் ஒரு மிக அழகான ஒரு துவா. இதில் நாம் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த வல்லமை, வானங்கள் பூமியுடைய ரப் இரட்சகனை என்று அழைக்கிறோம், மகத்தான அரசுடைய ரப்பை என்று அழைக்கிறோம். அதே போன்று எமது இரட்சகன் அனைத்துடைய இரட்சகன் என்று அழைக்கிறோம், அனைத்துடைய ரப் என்று நாம் அழைக்கிறோம். அதே போன்று அதாவது ஃபாலிகல் ஹப்பி வன்னவா, தானிய வித்துக்கள், விதைகள், இவைகளெல்லாம் வெடிக்க செய்து முளைப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அதே போன்று தௌராத்தையும் இஞ்சீலையும் குர்ஆனை ஃபுர்கானையும் இறக்கி அருளியவனே என்று அழைக்கிறோம். அவுதுபிக்க மின் ஷர்ரி குல்லி ஷை, எல்லாவற்றுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒன்றும் விதிவிலக்கல்ல, அனைத்துடைய தீங்குகளை விட்டும் அனைத்துடைய தீமைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அது மாத்திரமல்லாமல் இதில் நாம் என்ன சொல்கிறோம், அதாவது அவற்றுடைய முன்னேற்றி ரோமங்கள் நீயே பிடித்துள்ளாய். அதாவது அதிகாரம் ரப்புடைய கையில் தான். அதிகாரம் என்பது என்ன, அனைத்துடைய அதிகாரமும் ரப்புடைய கையில் தான் இருக்கிறது. அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் அவன் தான். அல்லாஹும்ம அந்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீதான் முதன்மையானவன், ஆரம்பமானவன். உனக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் இல்லை, உனக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் கிடையாது, நீதான் ஆரம்பமானவன். அதே போன்று நீதான் இறுதியானவன், உனக்கு பிறகு ஒரு இறுதி இல்லை, உனக்கு ஒரு அழிவும் அந்த ரப்புக்கு கிடையாது, உனக்கு பிறகும் எதுவும் இல்லை. நீதான் வெளிப்படையானவன், உனக்கு மேல் எதுவும் இல்லை, உன்னுடைய அந்த அந்தஸ்து என்பது மிக உயர்வாக இருக்கிறது. அதே போன்று நீதான் மறைவானவன், அந்த அனைத்து மறைவானவற்றையும் நீ அறியக்கூடியவனாக நீ இருக்கிறாய். அதாவது அந்த ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அறியக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அதே போன்று என்ன செய்கிறோம், யா அல்லாஹ் கடனை, எமது கடன்களை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. எவ்வளோ முக்கியமான துவான்னு பாருங்கள். ஒவ்வொரு இரவும் நாங்கள் இதை ஓத வேண்டும். என்ன, கடனுடைய பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டு அதை விட்டு அந்த கடனை எமக்கு தீர்ப்பாயாக. இது நாம் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள் அனைத்தையும் இது உள்ளடக்கும். அதே போன்று வஅக்னினா மினல் ஃபக்ர், ஏழ்மையை விட்டு எம்மை பாதுகாப்பாயா. ஃபக்ர் எதை விட்டு, ஏழ்மையை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. பிறரிடம் யாசிக்கக்கூடிய, கையேந்தக்கூடிய அந்த மாதிரியான நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பை தேடுகின்ற ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. மிக அழகான துவா இது. நீங்கள் முஸ்லீமில் 7064வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இங்கே இடம்பெறுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது 10வது செய்தி. இதுவும் ஒரு அழகான ஒரு துவா, மிக சிறிய ஒரு துவா தான், அழகான ஒரு துவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவி
இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், இது நான் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். எமக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எமக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நறுமையான சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ ஓதுகிறார்கள். அவங்களோட வீட்டுடைய நிலை நமக்கு தெரியும். எவ்வளோ ஏழ்மையில் வறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளையும் கழித்தார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து 3 மாதங்கள் என்ன செய்யும், தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அவங்களோட வீடுகளில் அடுப்பெரியாது என்ற ஹதீஸ்களை படிச்சிருக்கிறோம். பேரித்த பழம் தண்ணீர் தான் உணவாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதுவதை மறக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எமக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஸகானா, எமக்கு நீரை புகட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வகஃபானா, எமக்கு நிறைவாக்கினானே, போதுமாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். போதுமாக கிடைப்பது என்பது ஒரு பெரிய நிஅமத். குறைவாக கிடைக்கவும் கூடாது, அதிகமாக கிடைக்கவும் கூடாது. அதிகமாக கிடைத்தாலும் அவன் ரப்புடைய நினைவை விட்டு தூரமாகுவான், தொழுகையை விட்டு தூரமாகுவான், பேராசை அதிகரிக்கும், அதற்கு பின்னாலே ஓட ஆரம்பிப்பான். நாங்கள் பார்க்குறோம், இந்த நிலையை மனிதர்களை பார்க்குறோம். அதிகரித்து விட்டாலும் பிரச்சனை, குறைந்து விட்டாலும் பிரச்சனை. அது என்ன இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? வகஃபானா, எமக்கு போதுமாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போன்று ஆவானா, எமக்கு அடைகலம் தந்த, எமக்கு இந்த புகழ் அந்த இடத்தை தந்த, புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த துஆ என்ன சொல்லப்படுது? அதாவது இந்த வசதிகள் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த துஆ ஓதின வீடு எந்த வீடு நினச்சி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுடைய அளவு என்ன, என்ன அளவு? சுஜூத் செய்தால் ஆயிஷா சொல்கிறாங்க, நான் எனது கால்களை நான் மடித்துக் கொள்வேன். அந்த வீட்டில் இருந்து ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. நறுமையான சகோதரர், கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த துஆவை. இன்று நாம் எவ்வளோ ஒரு நிஅமத்துகள் அருள்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குளிரான நாட்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலர்கள் குளிர்களுக்கு தங்களை காத்து கொள்வதற்கு ஆடைகள் இல்லாமல், அதற்குரிய வசதி இல்லாமல் எவ்வளோ பிள்ளைகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அகதி முகாம்களில். குறிப்பாக இந்த அரபு இந்த நாடுகளில் பிரச்சனைக்கு பிறகு சில சிரியாவுடைய மக்கள் இப்படி நாங்கள் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகள். அப்போ இதை நாங்கள் ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும். நபி அவங்க இதை ஓதியது பஞ்சு மெத்தையில் அல்ல. நபி அவங்க ஓதியது என்ன? அதாவது பின்னப்பட்ட அந்த ஓலைகள், அந்த பேரித்த பல ஓலைகள் தான் அவங்களோட விரிப்பாக இருந்தது. ஒரே ஒரு விருப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய துஆ இது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், அருள்கள். ஏன்னா ஒரு மனிதன் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்குள்ள முதல் படித்தரம் என்ன தெரியுமா? அந்த நிஅமத்தை உணர்வது. ஒரு மனிதன் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்குள்ள முதல் படித்தரம் அவன் அந்த நியமத்தை நியமத்தாக உணர வேண்டும். இது அல்லாஹ் எனக்கு தந்த அருள், இது அல்லாஹ் எனக்கு தந்த நியமத். இன்று நாம் எத்தனை பேர் அதை ஒன்றை நியமத்தாக உணர்கிறோம், நியமத்தாக பார்க்கிறோம்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த துஆ அவ்வளோ அற்புதமான ஒரு துஆ. இது முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 7069 அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக 11வது செய்தியாக நாம் இதில் கொடுக்கக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி வ அன் அக்தரிஃபு அலா நஃப்ஸி وأن أقترف على نفسي سوءا أو أجره إلى مسلمين. இந்த துஆவில் நீங்கள் எடுத்து பாருங்க. யா அல்லாஹ், அதாவது வெளிப்படையானவைகள் மறைவானவற்றை அறிந்த யா அல்லாஹ் நாயனே என்று அழைக்கிறோம். வானங்கள் பூமியை படைத்தவன் என்று அழைக்கிறோம். அதே போன்று யாவற்றுடைய ரப், யாவற்றுக்கும் சொந்தக்காரன், யாவற்றுடைய ஆட்சியாளன் என்று அழைக்கிறோம். வணக்கத்துக்குரிய நான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் சாட்சி கூறுகிறேன். எனது நஃப்ஸுடைய ஷர்ரை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நஃப்ஸ், ஏன் இங்கே நஃப்ஸு, இங்கிருந்து வரும் தவறான கட்டளைகள் என்ன? அம்மாரத்தும் பிஸ்ஸு, நஃப்ஸ் என்ன செய்யும்? தீமைகளை ஏவிக்கொண்டே இருக்கும். அம்மாராண்டா அதிகம் ஏவிக்கொண்டிருக்கும். எனவே இந்த நஃப்ஸுடைய தீங்குகளை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது, அதே போன்று ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் ஷிர்க்கை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவது. அதே போன்று நாம் இதில் என்ன செய்வது? வான் அக்தரிஃபு அலா நஃப்ஸி சூஅன், அதாவது எனது மனதுக்கு எதிராக தீமை செய்வதை விட்டும் அல்லது அதை வேறொரு முஸ்லிமுக்கு கொண்டு செல்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற இந்த துஆ. இந்த துஆவும் மிக அழகான ஒரு துஆ.
இதை வந்து நீங்கள் காலை மாலை துவாவிலும் ஓதலாம். இதை ரசூலுல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? எந்த சஹாபிக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதை தூங்கும் போதும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. 3 சந்தர்ப்பங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம். எத்தனை சந்தர்ப்பங்கள்? 3 சந்தர்ப்பங்கள். காலையில், மாலையில், இரவில் தூங்கும் போது. அடுத்ததாக நறுமையான சகோதரரை, இதில் நாம் இறுதியாக ஓத வேண்டிய துவா, அதாவது இந்த துவாவை நாம் மீட்டிக்கொள்வோம். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظஹரி இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த் வபிநபியிகல்லதி அர்ஸல்த். இப்போ இந்த துவாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து கடைசியாக இறுதியாக ஓத வேண்டிய துவா. இதுதான் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவா எப்படி சொல்கிறாங்கடா, இதை எந்த சஹாபி கற்றுக் கொடுத்தாங்க? சஹாபி யார்? பராயிபுனு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய, முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. இந்த துவா பாருங்கள். அதாவது அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், எனது நஃப்ஸை நான் என்ன செய்தேன்? உனக்கு நான் கட்டுப்படுத்தி விட்டேன். எனது நஃப்ஸ் உனக்கு கட்டுப்பட்டு விட்டது. என்னுடைய நஃப்ஸ் என்ன செய்து விட்டது? உனக்கு கட்டுப்பட்டு விட்டது. நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன். எந்த இடத்துல சொல்ல வேண்டியது? ஒவ்வொரு இரவும் நாங்கள் தூங்க செல்லும் போது சொல்கிறோம், நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், எனது நஃப்ஸ் உனக்கு கட்டுப்பட்டு விட்டது. வஃபவ்வல்து அம்ரி இலைக், எனது காரியங்களை எல்லாம் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். எனது காரியங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். அதே போன்று வஅல்ஜஅது ظஹரி இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக் என்று நாம் இதில் என்ன செய்கிறோம்? அதாவது நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன், எனது இந்த விலாப்புறத்தை நான் உன் பக்கமாக வைத்து விட்டேன், உனது நன்மையை ஆதரவு வைத்தவனாக, உனது தண்டனையை நான் பயந்தவனாக என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அதே போன்று லா மல்ஜ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், தப்புவதாக இருந்தாலும் ஒதுங்குவதாக இருந்தாலும் யார் தான்? ரப்பிடம் தான். அப்படிதானே? இப்போ நாங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து எங்கே நாம் ஓட வேண்டும் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு மனிதனுக்கு பயந்தா எங்கே ஓடுவோம்? திரும்பி அவன்கிட்ட ஓடுவோமா? சொல்லுங்கள். ஒரு மனிதனுக்கு பயந்து, அவன்கிட்ட சூழ்ச்சியை பயந்து நீங்கள் எங்கே ஓடுவீங்க? திரும்பி அவன்கிட்ட ஓடுவீங்க, அவனை விட்டு ஓடுவீங்க. நாம் ரப்புக்கு பயந்து எங்கே தானே ஓடுவோம்? ரப்பிடம் தான் செல்வோம். அப்படிதானே? நாம் ரப்புக்கு பயந்து செல்வது ரப்பிடம் தான். அப்போ எனவே நாம் வந்து நமது திரும்புதல், நமது பாதுகாப்பு, தப்பிக்கிறது எல்லாம் உன்னை தவிர வேறு எங்கும் இல்லை என்பதை நாம் இதிலே சொல்கிறோம். அதே போன்று ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த், நீ அருளிய வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன், நீ அனுப்பிய ரசூலை, தூதரை, நபியை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று நாம் இதில் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், அதில் ஒரு முக்கியமான செய்தி நமக்கு இருக்குது. என்ன செய்தி இருக்குது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபி யாரு? பராயிபுனு ஆசிப். இந்த ஹதீஸில் தான் வருது, நீங்கள் தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்து கொள்ளுங்கள்னு வருது இந்த செய்தியில். எப்படி? நீங்கள் தூங்கும்போது தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்து கொள்ளுங்கள். அதே போன்று என்ன, நீங்கள் வந்து உங்களோட வலது உள்ளங்கையில் உங்களோட வலது கன்னத்தை வைத்து நீங்கள் என்ன இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? இதை ஓதுங்கள். ஃபஜ்அல்ஹுன்ன ஆகிரமா தக்கூல், இதை நீங்கள் கடைசியாக இதை சொல்லித்தான் நீங்கள் தூங்க வேண்டும். நீங்கள் தூங்க வேண்டும். என்ன, இதுதான் கடைசி வார்த்தைகள். அப்போ இது உங்களுக்கு என்ன சொல்லுது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறுதியாக எது இருக்க வேண்டும்? எது? அல்லாஹுடைய திக்ர். என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய திக்ர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடைசியாக இருக்க வேண்டும். அவன் அந்த நிலையில் மரணித்தாலும் அவன் எப்படி மரணிக்கிறான்? அல்லாஹுடைய திக்ரோடு மரணிக்கிறான். அல்லாஹுடைய திக்ரோடு மரணிக்கிறான். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் மரணித்தால் எதில் மரணிக்கிறீங்க? ஃபித்ரா, இஸ்லாம் என்ற ஃபித்ரத்தில் தான் நீங்கள் மரணிக்கிறீர்கள் சொன்னாங்க. ஏன் அவ்வளோ அழகான துவா இது. இந்த துவாவுடைய பொருளை கொஞ்சம் படித்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். அப்போ நீங்கள் இந்த துவாவை சொல்லி, இதுதான் கடைசி வார்த்தைகள், இதில் மரணித்தால் நீங்கள் மரணிப்பது ஃபித்ராவில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ஒரு ரிவாயத் வருது, வைன் அஸ்பஹத, நீங்கள் காலையில் எழுந்தாலும் அசப்த ஹைரா, நீங்கள் நன்மையோடு தான் எழுகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதில் ஒரு ரெண்டு வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சூரத் தௌபால இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். 9வது அத்தியாயத்துடைய 118.
9வது அத்தியாயத்துடைய 118வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அதாவது தபூக் போர்க்களத்தில் பின்தங்கிய 3 சஹாபாக்கள், தபூக்கில் அந்த போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்ட அந்த 3 சஹாபாக்களுடைய செய்தி. அதில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க முடிவு செய்து விட்டார்கள், அல்லாஹ் மல்ஜ மின் அல்லாஹ் இல்லா இலை, எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு தப்புறதுக்கு யார் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். முனாஃபிக்குகள் வந்து பொய்யான காரணங்களை சொல்லி என்ன செய்தார்கள், தப்பிச்சென்றார்கள். ஆனால் இந்த மூவரும் எப்படி இருந்தாங்க, எங்களுக்கு தப்புறதுக்கு வழி இல்லை, நாம் திரும்புவதும் தப்புவதும் பாதுகாப்பு அனைத்தையும் யாரிடம் தான், அல்லாஹ்விடம் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் சொல்றான், சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். எதோடு மன்னி வருது பார்த்தீங்களா, அந்த உறுதியான நம்பிக்கை. நான் தப்புவதாக இருந்தாலும் ஒதுங்குவதாக இருந்தாலும் அந்த ரப்பை அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் சொல்றான், சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தான், மன்னித்தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த துவா பார்த்தீங்களா. அதே போன்று இந்த துவாவில் இன்னொரு இடத்தை பாருங்க, வஃபவ்வல்து அம்ரி இலை. குர்ஆனில் இந்த வசனத்தை படிங்க. எத்தனை, 40வது அத்தியாயம் 44 45 எடுத்து படித்து பாருங்க. ஃபிரௌனுடைய சபையில் ஈமானை மறைத்து கொண்டு ஒரு மனிதர் இருந்தார், அப்படிதானே? ஃபிரௌனுடைய சபையில் ஈமானை மறைத்து கொண்டு ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், ஃபஸதத்குரூன மா அகூலு லக்கும், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க, நல்லுணர்வு பெறுவீர்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன செய்யும், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்லுணர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நான் எனது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். அந்த வசனத்தில் நீங்கள் அடுத்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்திலே வருகிறது, ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அந்த மனிதருக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அந்த மனிதருக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் அந்த மனிதரை பாதுகாத்தான். இந்த துவா மூலம் கிடைச்சி, வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், வஃபவ்வல்து அம்ரி இலல்லாஹ். அப்போ அது ஒரு முக்கியமான துவா என்பதை நாம் இதிலே விளங்குகிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இது வந்து என்ன, நாங்கள் இப்போ பார்த்த செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசியாக ஒரு ஓத வேண்டிய துவாவாக இந்த பகுதியில். அப்போ நாங்கள் மொத்தம் எத்தனை துவா இதில் படித்த வேண்டிய 12 விஷயங்கள், அதில் குர்ஆன் வசனங்களோட சேர்த்து மொத்தம் 12 விடயங்கள் நாம் படித்தோம். அதில் உங்களுக்கு அதில் இன்னும் 1-2 செய்தி நாங்கள் அதில் என்ன செய்திருக்கிறோம், உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிறோம். அந்த செய்திகள் வந்து அதை மட்டும் பார்த்துக்கொள்வோம். அதில் ஒன்று வந்து இரவில் வந்து ஒருவர் என்ன செய்கிறாரு, இப்போ எதிர்பாராத விதமாக எழுகிறார், அல்லது ஒரு சப்தத்தோடு அவர் எழுகிறார். பொதுவாக நாங்கள் இரவில் எழும்போது நாங்கள் ஓதக்கூடிய துவா, தூக்கத்தில் சாதாரணமாக எழுந்தால் என்ன துவா ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்றதான் ஓதுவோம். இப்போ இது வந்து என்ன, ஒருத்தர் வந்து என்ன ஒரு எதிர்பாராத விதத்தில் அல்லது ஒரு சப்தத்தோடு அப்படி வந்து அவர் எழுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இதை வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அப்படி எழும்போது இதை ஓதினால் சுப்ஹானல்லாஹ், இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பை பாருங்கள், எந்த அளவு அற்புதமான சிறப்புகள் அல்லாஹ் சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு ஒருவர் அல்லாஹு மக்ஃபிர்லி என்று சொன்னான். இதை சொல்லி என்ன சொல்லணும், இதை சொல்லிவிட்டு அல்லாஹு மக்ஃபிர்லி, அதை எழுதிக்கோங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி. அல்லது உங்களுக்கு தமிழில் கூட சொல்லலாம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹு மக்ஃபிர்லி என்ன, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஒருவர் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அவரை மன்னிக்கிறான். அவர் பிரார்த்தித்தால் உஸ்துஜீப், அவரது துவா அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இதை ஓதிட்டு அவர் துவா செய்தால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபஇன் தவல்லா, அவர் உலூ செய்து தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட ஒரு சிறப்பு இருக்குதா, அதை விட ஒரு சிறப்பு இருக்குதா? நாம் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நானும் நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதுன்னா அதை விட ஒரு சிறப்பு இருக்குதா? அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லித் தருது, நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திஃபார் ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் செய்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் உது செய்தி தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இதுக்கு தயாராகவே இருக்கணும். இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இதுக்கு தயாராகவே இருக்க வேண்டும். இதை நாங்கள் முன்கூட்டியே இதை நாங்கள் மரணம் விட்டுக் கொள்வது
அது இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் எழும்போது இதை நாம் ஓதி இப்போ எழுந்தால் உடனே வாட்ஸ்அப்பை பார்க்குற வேலை தான் பார்ப்போம். ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் அதுதான் நடக்குது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் குறைவு. இது எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தி பாருங்கள். இந்த செய்தி எதில் வருதுன்னு பாருங்கள், புகாரியில். இந்த செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, 1154வது செய்தி, உபாதத்தி முன் சாமித் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக இதில் நாங்கள் 14வது விஷயமாக கொடுத்துருக்குறோம். இப்போ இரவில் நீங்கள் தூங்கிட்டு நீங்கள் தொழுகைக்காக எழும்புறீங்க, இரவு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, அது நீங்கள் இரவில் எழுந்தால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆல இம்ரானுடைய அந்த கடைசி வசனங்களை ஓதுவாங்க. இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்திலிருந்து ஆரம்பித்து அந்த லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அந்த வசனங்கள் ஆல இம்ரானுடைய அந்த கடைசி வரையும் ஓதுவாங்க. அப்போ நீங்கள் இரவில் நீங்கள் எழுந்தால், அதான் 3வது அத்தியாயத்தில் 190லேருந்து 200 வரைக்கும் இரவில் ஒரு எழுந்தால், தொழுகைக்காக எழுந்தால் இதை ஓதுவது, இது நபி வழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினாங்க. அதில் அந்த வசனம் கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான கருத்து, அவ்வளோ அழகான துவாக்கள் அந்த 10 அந்த வசனங்களில் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கடைசியாக நாங்கள் இதில் கொடுத்துருக்கிறோம், நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது, சஹருடைய நேரத்தில் பிரயாணத்தில் இருக்கும்போது சஹருடைய நேரத்தை நீங்கள் அடைந்தால், அந்த நேரத்தில் நீங்கள் விழித்து கொண்டு தான் இருக்கிறீங்கன்னா இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. கடைசி துவா தான், சம்ம சாமிஉன் பிஹம்தில்லாஹி வஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிபனா வஅஃதில் அலைனா ஆயிதம் பில்லாஹி மினன்னார். இது இதில் நாங்கள் பொருளை எழுதுறதுக்கு எனக்கு இடம் இல்லாத நான் அந்த இடத்தை விட்டோம். அதில் பொருளை பொறுத்தவரையில் அதாவது கேட்பவர் கேட்டுக்கொண்டார் நாம் அல்லாஹுவை புகழ்ந்ததையும், அதே போன்று அவன் நம்மீது பொழிந்த அழகிய அருட்கொடைகளுக்காக புகழ்ந்ததையும், எமது இறைச்சகனை எங்களுக்கு நீ என்ன நீ தான் எமது தோழனாக இருக்கிறாய் சாஹிப்னா, அதே போன்று உனது அருளை என் மீது பொழிவாயாக, நரகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக என்று வரக்கூடிய துவா. இது நீங்கள் பிரயாணத்தில் மட்டுமுள்ள சஹருடைய நேரத்தில் ஓதக்கூடிய துவா. இது முஸ்லீமில் பதிவாகக்கூடிய செய்தி 7025. அப்போ இந்த செய்திகள் போக சில பலவீனமான செய்திகள் இருக்குது, ஒரு தைஃபான செய்திகள். தைஃபான செய்திகள்டா இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்போ அவங்களுக்கு சில நேரம் வாட்ஸ்அப்பில் வந்தால் அவங்களுக்கு என்ன சரிங்க இந்த விஷயத்தை சொல்லித்தரல இவர் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சில சூறாக்கள் வருது. இப்போ ரசூலுல்லாஹ் சூரத்து பனு இஸ்ராயில், சூரத்து ஜுமரை ஓதுவாங்க தூங்குறதுக்கு முன்னால் ஒரு செய்தி திருமீதியில் வருது. அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலிஃப் லாம் மீம் சஜதா சூரத்து ஜுமரை ஓதுவாங்கன்னு வருது. அதே போன்று சப்பஹல் இல்லாஹி என்று ஆரம்பிக்குமே, யுசப்பிஹுல் இல்லாஹி சப்பஹல் இல்லாஹி, இப்படி ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் தூங்குறதுக்கு முன்னால் ஓதுவாங்கன்னு வர செய்தி. அதே போன்று தபாரக்கல்லதியை பொறுத்தவரையில் அதில் அந்த ஹதீஸ்லையும் என்னது கருத்து வேறுபாட்டுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதினாங்கன்னு வர ஒரு செய்தி மட்டும் அதில் கொஞ்சம் தரமாக இருக்குது. அப்போ சூரத்துல் முல்க் சம்மந்தமாக வரக்கூடிய செய்தி. அதே போன்று அலிஃப் லாம் மீம் சஜதா சூரத்துல் முல்க் சம்மந்தமாக அதை ஓதுறது இரவில். அதே மாதிரி சூரத்துல் வாக்கியா ஓதுற சம்மந்தம் வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி சூரத்துல் காஃபிரூன் ஓதினா என்ன ஷிர்கை விட்டு பாதுகாப்பு இந்த இரவில் ஓதினா வரக்கூடிய செய்திகள். இவைகளெல்லாம் என்ன பலவீனமான செய்திகள் இல்லைங்களா. சூறாக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயங்கள் தான், அவைகள் தான் ஆதாரப்பூர்வமான. இதெல்லாம் என்ன இந்த செய்திகள் எல்லாம் பலவீனம் இருக்குது. அப்போ நான் அதை உங்களுக்கு சுருக்கத்துக்கு ஒரு விளக்கத்துக்காக இங்கே நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நினைவுபடுத்தி கொண்டேன். ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு நேரம் என்பது மிக சிறந்தது. அதிலும் அவன் இரவில் தூங்கச் செல்லும் போது அவன் நல்ல நிலையில் இறை நினைவோடு தூங்கச் செல்ல வேண்டும் இல்லையா. அப்போ எனவே இந்த துவாக்கள் அவ்வளோ அற்புதமானவைகள். ஒரு பெரும் பாதுகாப்பு, என்ன ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு கோட்டை போன்றதான் இது. அதாவது ஷைத்தான்களுக்கு நெருங்க முடியாத அளவுக்கு உள்ள அற்புதமான துவாக்கள், அற்புதமான வசனங்கள். அப்போ இதை நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரே அடியாக இதெல்லாம் ஓத முடியாது, குறைஞ்சது 1-2 தான் ஆரம்பிக்கிறது. நான் எல்லாம் ஒரே அடியாக செய்ய எங்களுக்கு முடியாது என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றும் ஆரம்பிங்க. இதில் முக்கியமாக உள்ள விஷயங்கள் எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இது ஒவ்வொரு சஹாபிக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எனவே நீங்கள் ஒரே நாளில் ஓதி முடிக்கணும்னு உங்களுக்கு முடிந்தவைகள் என்ன செய்யுங்க, ஓதுங்க குறைஞ்சது. என்ன சொல்லலாம் பார்த்து இவ்வளோ ஓதுறதாண்டா அப்படி தூக்கி வச்சுருவாங்க இல்லைங்களா, இவ்வளோ ஓதுறதாண்டா. அப்போ அப்படி இல்லையா என்ன செய்யுங்க, ஒரு முடிந்த வரை இயன்ற வரை இதை என்ன செய்யுங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.